கானூ பி ஆயாத்தினா யஜஹதூன், நம்முடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 41:15 வசனத்தில். 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யஸீரு ஃபில் அர்லி, பூமியிலே இவர்கள் பயணம் மேற்கொண்டு பார்க்கவில்லையா, ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னர் சென்றவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா, கானு அஸத்த மின்ஹும் குவா, இவர்களை விட அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள், வஅஸாருல் அர்ல வஅமருஹா வஅக்ஸர மிம்மா அமருஹா, இவர்கள் நிர்மாணித்ததை விட இந்த பூமியை அற்புதமாக நிர்மாணித்து வைத்திருந்தார்கள், கட்டிடங்களாக கட்டி வைத்திருந்தார்கள். வஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், ரசூல்மார்கள் அவர்களுக்கு தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ஃபமாகான அல்லாஹு லியுத்லிமஹும் வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمون, ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தார்களே தவிர அல்லாஹ் அநியாயம் செய்யல, அழித்து விட்டான். இது 39ல. 35-44 அல்லாஹ் சொல்றான், அவலம் யஸீரு ஃபில் அர்லி, இதுல ஆணவக்காரர்களுக்கு பாடம், ஜார்ஜ் புஷ்க்கு சொல்ல வேண்டிய செய்திகள். அவலம் யஸீரு ஃபில் அர்லி ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை பூமியிலே பிரயாணம் செய்து பார்த்து இவர்கள் கவனிக்க வேண்டாமா, வகானூ அஸத்த மின்ஹும் குவா, இவர்களை விட அவர்கள் வலிமை மிக்கவர்களாகத்தான் இருந்தார்கள். வமா கான அல்லாஹு லியுஜிஸஹு மின் ஷைஇன் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்லி, பூமியிலேயோ வானங்களிலேயோ அல்லாஹ்வை எந்த ஒரு பொருளும் வெல்ல முடியாது, அணு ஆயுதமோ எதுவுமோ அல்லாஹ்வை வெல்ல முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 35-44ல சொல்லி காட்டுகிறான். அவலம் யஸீரு ஃபில் அர்லி ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன கானூ மின் கப்லிஹிம் கானூ அஸத்த மின்ஹும் குவா, இதே தான் சொல்றான். அவர்களும் இவர்களுடைய வலிமையாக இருந்தார்கள் என்று 40-21ல சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 40-82ல சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், வகையும் மின் கரியத்தின் ஹி அஸத்து குவத்தம் மின் கரியத்தி கல்லத்தி அஹ்ரஜத்துக அகலக்னாஹும் பலா நாஸிரலஹும், உன்னை வெளியேற்றினார்களே அந்த மக்காவாசிகள், இவர்கள் என்ன பெரிய வலிமையானவர்கள், இவர்களை விட எத்தனையோ வலிமையானவர்கள் உலகத்தில் இருந்தார்கள், அவர்களையும் நாம் அழித்தோம், பலா நாஸிரலஹும், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று 47-13ல அல்லாஹ் யாருக்கு உதவி என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நூலிலஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம், இந்த நிராகரிப்பவர்களுக்கு நாம் சில செல்வங்களை, செல்வாக்கை, வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறோமே, அது அவர்களுக்கு நல்லது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னமா நும்லீலஹும் லியஸ்தாது இஸ்மன், அவர்கள் பாவங்களை அதிகமாக்கிக் கொள்வதற்குத்தான் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் அதாபு முஹீன், இழிவு தரும் வேதனை, தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மறையிலே எச்சரித்து காட்டுகிறான். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, ஆணவம் பிடித்தவர்களுக்கு ஏற்பட்ட கதியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் அநியாயத்தின் பக்கம் சாரக்கூடாது, ஆதாரங்களோடு தான் எதையுமே செய்ய வேண்டும் என்பதற்கு எத்தபி அக்ஸருஹும் இல்லா லன்னா இன்னல் லன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ இன்னல்லாஹ அலீமுன் பிமா யஃபலூன், அதாவது வெறும் ஊகம் இருக்கிறது, ஊகம், ஆதாரமற்ற ஊகம். ஊகம் சத்தியத்திற்கு எந்த வகையிலும் தொடர்புடையது அல்ல. சத்தியம் வேற, ஊகம் வேற என்று அல்லாஹ் சொல்கிறான். இவன் ஊகம் தான் பண்றான், உசாமா தான், தாலிபான் தான் என்று ஊகம் செய்கிறான், சான்று இல்லை. அப்ப சான்றுக்கும் ஊகத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10:36லையும் 53:28லையும் சொல்லி காட்டுகிறான். அநியாயம் செய்தவர்கள் பக்கம் சேரக்கூடாது என்பதை ஹூதுல 113-11-113ல சொல்றான். வலா தர்கனு இலல்லதீன லலமு, அநியாயம் செய்தவர்கள் பக்கம் நீங்கள் சார்ந்து விடாதீர்கள், ஃபதமஸ்ஸகுமுன் நார், நரகம் உங்களையும் தீண்டும். இந்த அநியாயக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, உங்களுக்கு கதி நரகம் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கிறான். வமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா, அல்லாஹ் விடுத்து உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் அப்போது இருக்க மாட்டார்கள். சும்மலா துன்சரூன், நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல 5:2ல சொல்கிறான், வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்தார்களே, அப்படி தடுத்த காரணத்தினால் அன் தஅதது, வரம்பு மீறுவதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்களுக்கும் இறையச்சமுடைய காரியங்களுக்கும் உதவியாக இருங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திற்கும் வரம்பு மீறுவதற்கும் உதவாதீர்கள். இது வரம்பு மீறல். இந்த வரம்பு மீறலுக்கு உதவாமல் இருங்கள். பேச்சால, சொல்லால, எண்ணத்தால, செயலால உதவக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். எல்லாத்துக்கும் மேல இந்த பலத்தை நினைச்சு பயப்படுறவன், அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அவங்க எல்லாம் உசுருக்கு பயப்படாதவன் தாங்க வீரன். வீரன்னா யாரு தெரியுமா? சாமுரை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறான அவன் தான் வீரன். அது முஸ்லீம்ல மட்டும்தான் இருப்பான். அவனெல்லாம் எப்ப வீரனா இருப்பான்? பின்னாடி பயங்கரமான அணிவகத்திலிருந்தா வீரம் பேசுவான். தனியா வந்த வீரம் பேசுவானா? இப்ப ஜாஜி புசையும் முல்லா உமரை விட்டாயா ஓடியே போயிடுவான். ஒண்டி கொண்டு வரையான்னு நிப்பானா? நிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யுகாத்திலூனக்கும் ஜமீஅன் இல்லா ஃபீ குரம் ஹஸனா,
பாதுகாக்கப்பட்ட ஒரு வளையத்திற்குள்ளே இருந்துதான் அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்வார்கள். வீரம் கிடையாது. அந்த பாதுகாப்பு வளையம் அல்லாஹ் இப்படி இந்த காலத்துக்கு சொன்ன மாதிரி இருக்கு பாருங்க. 59:14 அல்லாஹ் சொல்றான், லா யுகாத்திலுனக்கும் ஜமீஅன் இல்லா மின் ஃபீ குரம் ஹஸனா அவ் மின் வராயி ஜுத்ரின், அல்லது சுவர்களுக்கு அப்பால் இருந்துதான் போரிடுவார்கள். அதாவது அங்கிருந்து குண்டு தான் போடுவான், சுவர்களுக்கு அப்பால் இருந்துதான் போரிடுவார்கள். பாசுஹும் பைனஹும் ஷதீத், அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு இடையிலேயே கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளே போர் வரும். நம்மளை கொண்டு இந்த இடத்துல காத்திலையும் மலையிலையும் உன சாவடிக்கிறாங்களே, உள்ளுக்குள்ளே வரும். அப்புறம் தகசபகும் ஜமீஅன், அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததாக நீ நினைப்பாய். குலூபுகும் சத்தா, அவர்கள் இதயங்கள் பின்னி செதறி கிடக்கின்றன. உளப்பூர்வமா ஆதரிக்கிறான். இந்தியாவுக்கு உள்ளூர் ஆசை, இதோட அமெரிக்கா மௌத்தா போகணும். இந்தியாவுக்கு ஆசை, மேகவதிக்கு ஆசை, இதோட அமெரிக்கா காலியாகணும். பிரான்சுக்கு ஆசை, இவன் வல்லரசு இருக்கான இப்ப இறக்கி விடுவோம், இவன் ஜாவட்டும். குலூபுகும் சத்தா, பார்த்தா ஒண்ணு சேர்ந்த மாதிரி தெரியுது. பயப்படாதீங்க, ஒண்ணு சேரல. அவங்க ஒண்ணு சேரவே மாட்டாங்க. ஒண்ணு சேர்றது எதுக்கு தெரியுமா? இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறது. இப்ப உதவி காசு உதவி ராணுவ உதவி இல்லைன்னு நாங்க தனியா நின்று சமாளிப்போம் அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னைக்கு இறங்கின மாதிரி இருக்குது. தகசபுகும் ஜமீஆ, அவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பதாக நீ நினைப்பாய். குலூபுகும் சத்தா, அவருடைய கல்புகளோ பல பகுதிகள பிரிவுகளாக சிதறி கிடக்கின்றன. ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, அவர்கள் சிந்திக்காத கூட்டமாக இருக்கிறார்கள். சிந்திக்கல, விளங்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி 3:123 பலவீனர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, நீங்கள் இழிந்தவர்களாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், கவனித்துக் கொள்ளுங்கறான். அப்புறம் 22:60 சொல்றான், ومن عاقب بمثل ما عوقب به ثم بغي عليه لينصرنه الله. அல்லாஹ் உத்தரவாதம் தர்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அதாவது தான் தண்டிக்கப்பட்டதற்காக எவன் பதிலடி கொடுக்கிறானோ, இவங்க அட்டாக் முதல்ல பண்ண போறது அவன் தான் பண்ண போறான், பண்ணுனா பதிலடி தான் கொடுப்பார்கள். பதிலடி கொடுப்பானோ சும்மா புகியாலேகி, பிறகு அவர் மீது வரம்பு மீறப்படுமையானால் லயன்சுரன்னஹுல்லாஹ், நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். கியாமத் நாள் வரைக்கும் உள்ளது. இது ரசூலுல்லாஹ் காலத்துல முடியல. இன்னைக்கு அக்கிரமமாக தாக்கினால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இந்த மக்களுக்கு இருக்கிறது. அது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய உதவி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:124 அல்லாஹ் சொல்றான், இது தக்கூலுலில் முஃமினீன், முஹம்மதே மூமின்களுக்கு நீ சொன்னீர், அலை யக்ஃபியக்கும் அய்யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாசத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலின், 3000 மாணவர்களை அல்லாஹ் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்து போதாதா? ஏன்பா நீங்க கவலைப்படுறீங்க? பலாவின் தஸ்பீரோ தத்தகு, நீங்கள் சபரோடு இருந்தால், இதெல்லாம் கவனிக்கணும், நீங்கள் சபரோடு இருந்தால், தத்தகு தக்வாவுடையவர்களாக இருந்தால், என்ன வந்தாலும் சகித்துக் கொள்வோம் என்று இருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களாக இருந்தால், ஒயதூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா, இதே வேகத்தோடு அவர்கள் உங்களிடத்தில் வருவார்களே ஆனால், யும்திதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்ஸத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முஸவ்வமீன், அணிவகுக்கப்பட்ட 5000 மாணவர்களை அனுப்பி உங்களுக்கு அவன் உதவி செய்வான். சபரும் தக்வாவும் தான் அளவுகள். நீ சபர் இருக்கணும், தக்வா இருக்கணும். நீ சதாம் ஹுசைன் மாதிரி ஈமான் இல்லாதவன் இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்டா இருக்கக்கூடாது. நீ தக்வா உள்ளவனாக சபர் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய உதவி மாணவர்கள் வழியாக வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்றான், லய்யதுருக்கும் இல்லா அதன், அவர்கள் நீங்க தக்வா உடையவர்களாக இருந்தால் சில சில்லறை தொந்தரவுகளை தவிர உங்களுக்கு ஒன்றும் அவர்கள் செய்ய முடியாது. இதா லகீத் காத்திருக்கும், உங்களோடு அவர்கள் யுத்தத்துக்கு வருவார்கள், தக்வா உடையவர்களோடு யுவல்லூக்கும் அதுவார், புறமிருகிட்டு உங்களை விட்டு ஓடப் போகிறார்கள். சும்மலா யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படவே மாட்டார்கள். தக்வாவும் சபரும் இருந்தால் அல்லாஹ் உறுதிமொழி தர்றான், ஓட போறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, இதா லகீதுமுல்லதீன கஃபரூ ஸஹபன், களத்திலே நிராகரிப்பவர்களை சந்தித்தால் ஃபலா துவல்லூஹுமுல் அத்பார், புறமிருகிட்டு மட்டும் ஓடிவிட. சந்திச்சுட்டா, சந்திக்கும் போது 1000 யோசிக்கணும், வந்துட்டா முன்னதான் போகணும், பின்ன வரவே கூடாது. களத்துல பின்வாங்கிறது பெரும் பாவம். அல்லாஹ் சொல்றான் அன்பால்ல 15 சொல்லி காட்டுறான், உமை வள்ளியும் துபுரஹு யௌமையிதின், அன்னைக்கு யார் வந்து முதுக புறமிது காட்டுகிறானோ, இல்லா முத்தஹர்ரிஃபன் லிகிதாலின் அவ் முத்தஹய்யிஸன் இலா ஃபியத்தின், இன்னொரு அணியை சேர்த்துக் கொள்வதற்காக அல்லது பின்வாங்கி தாக்குவதற்காக இல்லாமல் வேற நோக்கத்திற்கு எவனாவது பயந்து பின்வாங்கினால் ஃபகத் பாஅ பிகலபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தோடு அவன் திரும்புகிறான். வமஅவாஹு ஜஹன்னம், அவன் தங்குமிடம் நரகம். பேசல் மசீர், அது மோசமான தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த களத்தில் இறங்கின பிறகு
அவர்கள் உறுதியா நிக்கிறதுக்கு நீங்க துவா செய்யணும். பின்வாங்கினா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம போயிடும். யாரா அவருடைய பாதங்களை ஸ்திரப்படுத்தி வை, பலப்படுத்தி வை என்றும் சேர்த்து நாம துவா செய்வோம். இப்படியான ஒன்று இல்லாமல் போவதற்கு துவா செய்வோம். அப்படி நடக்குமையானால் அல்லாஹ்வுடைய உதவி உண்மையான மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்று அந்த மக்களையும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் மேலோங்க செய்ய வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்.